சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது. பார்க்கலாம், திரும்பவும் வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி நல்லா இருக்கு. ஆக்ஷன், காமெடி எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பரா பண்ணியிருக்காரு. சரி, எந்த அரசியல்வாதியும் நான் என்னைக்குமே குறை சொன்னது கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, அரசியல்வாதி யாருமே செக்ரட்டரி போட்டு தானா உட்காரல, நம்ம தான் செலக்ட் பண்றோம். முதல்ல இது நம்மகிட்ட தான் குடுக்குறாங்க. தப்பா செலக்ட் பண்ணிட்டு நீங்க சமைக்கும் போது அள்ளி ஒரு பாக்கெட் உப்பா போட்டு சமையல் சரியா வரலன்னு தட்டுல அவங்க குறை சொன்னா எப்படி? அதுதானே எலெக்ஷன் அன்னைக்கு நம்ம பண்றோம். சமைக்கும் போது லவ் பண்ணி அழகா சமைக்கிற மாதிரி ஓட்டு போடுற அன்னைக்கு எனக்கு எந்த தலைவன் வேணும்? இதுல வந்து ஸ்டாம்ப் பேப்பர் ஒண்ணு காமிப்பாங்க. இத்தனை வருஷத்துக்கு 2 வருஷத்துக்குள்ள நாங்க செய்யலன்னா நாங்க வரைய விட்டு விலகிறோம். பட் நான் என்ன தெரியுமா சொல்றேன், ஒரு பிரைவேட் வேலைல போனா 6 மாசம் உங்களுக்கு ப்ரொபேஷன் பீரியட் தரான். 6 மாசத்துல நீங்க வேலை செய்யலன்னா கெட் லாஸ்ட்ங்கிறான். அதே கெட் லாஸ்ட கொண்டு வரணும். இதுல 2 வருஷம் சொல்றேன், நான் 6 மாசம் சொல்றேன். இத்தனை 110 விதிங்க இத்தனை இருக்குன்னா அது அதுக்கு பீரியட் வச்சுக்கோங்க. இது இத்தனை மாசத்துக்குள்ள, இத்தனை இதுக்குள்ள, வருஷத்துக்குள்ள இதை எழுதி வாங்குங்க. இதே அன்புமணி 2016ல சொன்னாங்களே, நாங்க இதை செய்யறோம்னு சொல்லி எழுதி தருவோம். எவன் ஓட்டு போட்டா அவங்களுக்கு ஜாதி கட்சின்னு ஒரு பேஸ்ட் போட்டுருவாங்க. இப்பதான் அழகா அவங்க அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை வருது. தயவு செய்து அவங்க அப்பா விட்டு அவர் பிரிஞ்சுட்டாருன்னா அவர் சிஎம் ஆகுறது நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க அப்பாவோட இருந்தாருன்னா அவர் சிஎம் ஆகவே முடியாது. அவங்க அப்பா தான் பையனுக்கு இருக்கிறது. இந்த படத்துல நிறைய கட்சிகள் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆமாமா, நீங்க எல்லாமே புரிஞ்சுக்கலாம். ஆண்ட கட்சி வாயில எனக்கு வருது வேற மாதிரி, அந்த மாதிரி கட்சி எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. நிறைய அரசியல் கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்றாங்க. ரெடி பாக்குறீங்க? அரசியல் கேட்காதீங்க கேள்விகள் சொன்னேன்ல, ரைட் அப்படிங்கிறாங்கல்ல. நான் கேக்குறேன், அதே மாதிரி எல்லா நேரத்தையும் மூடிட்டு இருக்க வேண்டியதானே? தமிழகத்தை யாரும் காப்பாற்ற முடியாது. ஏன்? அதாவது நடிகருங்கன்னா ஒண்ணு நடிங்க, இல்ல மக்களுக்காக நீங்க பேசுறீங்கன்னா உண்மையா பேசுங்க. உண்மையா பேசி உண்மையா ஏதாவது செய்யுங்க. ஒரு ஒன்ஸ் அப்பான் டைம்ல இவங்க பேசுவாங்களா, இல்ல இவங்க படம் ரிலீஸ் ஆகும் போது பேசுவாங்களா, அதுக்கப்புறம் திடீர்னு வந்து அரசியல் பத்தி கேட்காதீங்க சொல்லல அப்படின்னு யாரு சொன்னாங்களா, யார் நியூஸ் பாக்குறாங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? நம்ம யாரையும் பேசணும்னு அவசியம் இல்லை. அதனால நான் வந்து என்ன சொல்றேன்னா, நான் நடிகரையும் குறை சொல்ல, அரசியல்வாதியும் மக்களாகிய நம்ம திருந்தினா மட்டும்தான் இந்த படம். இன்னொரு தடவை படம் சங்கர் வந்து கரப்ஷனை பத்தி எடுக்கக்கூடாதுன்னா திருந்திருங்க. இந்த படத்துல ஏதாவது குறை சொல்றீங்கன்னா கரப்ஷன் பிடிச்சிருக்க சொல்லுங்க. ஐ லவ் கரப்ஷன் சொல்லுங்க. அப்போ புரியுதுங்களா? ஒண்ணு மாறுங்க. இல்ல எனக்கு பிடிச்சிருக்கு, கொள்ளை அடிக்கிறவனுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன், எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. அந்த த்ரிஷா ஒரு பாட்டு வரும்ல சாமியில, ஐயோ எனக்கு பிடிச்சிருக்குன்ட்டு, எனக்கு கரப்ஷன் பிடிச்சிருக்கு, பேப்பர்ல கற்பழிப்பு படிக்கிறது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்க. உண்மையை ஒத்துக்கோங்க. இல்லையா மாறுங்க. டோட்டலா வந்து மாறுங்க. ஆட்சி மாற்றமா? முதல்ல நமக்கு மனமாற்றம் வேணும். அவங்க ஆட்சி மாற்றம்லாம் விட்டுருவோம்.